30 லிட்டர் தாய்ப்பால். அதிசயம் இல்லை, உண்மை. பிரபல நடிகரின் மனைவி செய்த செயல். துரதிருஷ்டவசமாக குழந்தைகள் பிறந்த உடனே சில தாய்மார்கள் பிரசவ வலியில் இறந்து விடுகின்றனர். சில குழந்தைகளின் தாய்மார்களுக்கு போஷாக்கு இல்லாததால் போதிய பால் சுரப்பு இருக்காது. சில நேரங்களில் மருத்துவமனை பிரசவ வார்டுகளில் ஆதரவற்று விட்டு செல்லும் பச்சிடம் குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்க செய்வது என்பது கருணை மிக்க ஒரு உன்னத செயலாக பார்க்கப்படுகின்றது. பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா குட்டா இவர் நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவி. ஆதரவற்ற பச்சிளம் குழந்தைகளுக்காக தனது 30 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ஜுவாலா குட்டா தாய்ப்பால் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளுக்காக கடந்த 4 மாதங்களாக தாய்ப்பால் வங்கிகளுக்கு தனது தாய்ப்பாலை தானமாக வழங்கியிருக்கிறார். இந்தியாவில் மிகவும் பிரபலமான பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டா தமிழில் பிரபல நடிகராக உள்ள விஷ்ணு விஷாலின் மனைவி. இப்படி ஒரு கருணை மிக்க சிறந்த செயலை செய்திருப்பது பெரிய வரவேற்பை, கவனத்தை மக்களிடம் பெற்றிருக்கின்றது. 42 வயதான ஜுவாலா குட்டா கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரபல தமிழ் நடிகர் விஷ்ணு விஷாலை திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதன் பிறகு ஜுவாலா குட்டா கர்ப்பமான நிலையில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த நட்சத்திர தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஜுவாலா குட்டா தனது தாய்ப்பாலை தானம் அளிக்க முன்வந்துள்ளார். அதாவது அரசு மருத்துவமனையில் தினமும் 600 மில்லி தாய்ப்பாலை அவர் தானமாக அளித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதுவரை 30 லிட்டர் தாய்ப்பாலை அவர் தானம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தினம் தினம் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஜுவாலா குட்டா தாய்ப்பால் பருக தருவதன் மூலமாக தாயாகி வருகிறார். தனது குழந்தைக்கு தினமும் தாய்ப்பால் கொடுத்த பின்னரே அரசு மருத்துவமனைக்கு தாய்ப்பால் தானம் செய்கிறார் என்று கூறப்படுகின்றது. இது போன்று பல தாய்மார்கள் செயல்பட்டு வந்தாலும் ஒரு விளையாட்டு வீராங்கனை மற்றும் பிரபலமான நடிகரின் மனைவி இப்படி முன்னுதாரணமாக இருப்பது இதுவே முதல் முறை. தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம். இதன் மூலம்தான் பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்தை பெறுகிறார்கள். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குழந்தைகளிடம் அதிகரிக்கின்றது. இது குழந்தைக்கு அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராமல் காக்கிறது. குழந்தைகள் உடல் பருமன் அடையாமல் தாய்ப்பால் தடுக்கும் எனவும் கூறப்படுகின்றது. இப்படி பல விதங்களில் தாய்ப்பால் குழந்தைகளின் உடல் நலனை காக்கிறது. எனவே பிறந்த குழந்தைக்கு அடுத்த 6 மாதங்களுக்கு தாய்ப்பாலே பிரதான உணவாக இருந்து குழந்தைகளின் உடல் மற்றும் உயிரை வளர்க்கின்றது. அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் உயிர் வளர்க்கும் அமுதமாகும். அந்த வகையில் தாய்ப்பால் தானம் வழங்கி ஆதரவற்ற பல பச்சிளம் குழந்தைகளுக்கு தாயாக மாறிய ஜுவாலா குட்டாவின் இந்த கருணை மிக்க செயல் மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது. இந்த கருணை மனம் மற்ற தாய்மார்களுக்கும் ஏற்பட்டால் தாய்ப்பால் இன்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு உயிரமுதம் தடையின்றி கிடைக்கும்.